எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது. நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறதில்ல. இந்த ஃபோன் கால்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? எப்போவுமே நம்ம சொல்கிறது தான். அவங்க எடுத்த உடனே என்னென்னாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னாங்க. சிஸ்டர் கேளுங்க, என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது அவங்க வீட்டில் ஒரு ஃபீமேல் டாக் வளர்த்திட்ருக்காங்களாமா. குட்டி போட்டிருக்காமா, ஒரு 4-5 குட்டி இருக்குது. அவங்களால அந்த குட்டிகளையும் அவங்க அம்மாவையும் பார்க்க முடியலைங்களாம்மா. அந்த குட்டியோடு சேர்த்தி அந்த அம்மாவையும் எங்கிட்ட தராங்களாம்மா. அதை நம்ம குட்டி அடாப்ஷன் கொடுத்துட்டா அந்த அம்மாவுக்கு கருத்தடை பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறதுங்களாம்மா. அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் எனக்கு தர்றாங்களாம்மா. நம்ம நிறைய வீடியோ போடுறோம், நம்மளால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறதில்ல போல இருக்குது. சரின்ட்டு நான் மறுபடியும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கால் வலியெல்லாம் இருக்குங்க, என்னால் பார்க்க முடியாது எல்லாமே சொன்னதுக்கப்புறம் கூடிய அவங்க, இல்லை நீங்கள் அந்த ரூமெல்லாம் சும்மா தானே சிஸ்டர் இருக்குது, நான் நிறையா எல்லாத்து வீடியோவுமே பார்ப்பேன், உங்கள் வீடியோவும் பார்த்துருக்கேன், அந்த ரூமுக்குள்ளே ஏதோ இல்லை இடம் கொடுங்களே அப்படின்னாங்க. அதாவது இவங்க வீட்டில் வளர்த்துறாங்க ஒரே ஒரு குட்டி, அதை இவங்களால பார்க்க முடியலைங்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் வளர்த்துறீங்கன்னா அது குட்டியெல்லாம் போட்டிருந்ததுன்னா இத்தனை பேர்த்தோடு அது வந்ததுன்னா அதுலேயே ஒரு பயந்துக்கும் அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப, அப்போ வரைக்கும் சிஸ்டர்னு பேசிகிட்டு இருந்தவங்க வாய்ஸே மாறிடுச்சுங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்களாம் எதுக்கு சேனல் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா சேனல்காரங்கிட்டே அவங்க கேட்டிருக்கிறாங்களாட்டிருக்குதுங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லா சேனலுமே நான் நிறைய சேனல் நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை. எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களால் முடியாதுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் எதுக்கு சேனல் பண்ணுறீங்க? ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஹெல்ப் என்ன உதவின்னு கேட்குறீங்க, ஜிபேன்னு போடுறீங்க, அப்புறம் அதெல்லாம் பணம்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், என்ன இதில் பணம் வருது, வந்தாலும் அது என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே பணம் வருங்க. எனக்காக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு வந்தாலுமே ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 1000 ரூபா செலவு இருக்குங்க. அந்தளவுக்கு இப்போ எங்கிட்ட ஒரு 50 பேர்த்துக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10 பேர் வெளியில் சாப்பிட்டுக்குவானுங்க. ஒரு நேரம் தான் நம்ம 40 பேர்த்துக்கு நம்ம போடுறோம். இதுவே 100 வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கும்? செலவுங்கிறத விட அவங்க வேலைக்கே ஆள் வர மாட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு இந்த குட்டிகள் நானே எதுக்கு இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியலைன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது இப்போ என் பிள்ளைங்களையும் நான் பார்க்கணும், கம்பெனி பார்க்கணும், எத்தனையும் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் சேனல் பண்ணுற நாங்கள் 4-5 பேர் லேடிஸு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் லைஃபே இருந்தது வேறு, இப்போ எங்கள் லைஃபே மாறிடுச்சுங்க. இப்போ எப்படி ஆகுதுன்னா, ஒரு மாதிரி நம்ம மைண்டே நம்மளோடது மாறிடுச்சு. என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்புகிற ஒரு மைண்டு என்னோடது. ஆடா இவங்க இப்படி தான், இவங்களை நம்பலான்ட்டு இருக்கிற மாதிரி தோணும். அந்த நம்பிக்கையெல்லாம் கூட உடைப்படுற இடம்தாங்க இது. இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம்னா என்ன, எப்படி யார்கிட்ட இருக்கணும், எப்படி பேசணும், இது எல்லாமே இது எனக்கு கற்றுக்கிட்டேன். ஈஸியாக அவங்க சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்கிற இடம்ட்டு. பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லைங்க, மனிதர்களை படிச்சுக்கிற இடம் இது. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்களும் ஒரு சேனல் பண்ணுங்கம்மா, இதெல்லாம் நீங்களும் போடுங்க, சரிங்களா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையுமே சகட்டு மேனிக்கு பேசுதுங்க அந்த அம்மா. ஆனால் எல்லாருமே ஹெல்ப் கேட்குறது எதுக்குங்க? இப்போ அவங்கவுங்களுக்கு இந்த மாதிரி செலவு இருக்கும். இப்போ எங்கிட்ட 40 பேர்த்துக்கு ஒரு செலவுன்னா 100 வச்சுருக்கிறவங்களுக்கு அது டபுள் ஆகும் செலவு. அப்போ அவங்க ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். இப்போ எத்தனை தான் நம்ம போட முடியும் சொல்லுங்கள்? அது ஹெல்ப் யாருக்காவது பண்ணியிருக்கிறீங்களாமான்னு கேட்டால் யாருக்குமே பண்ணினது இல்லைங்க. இதுங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன், இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அப்புறமே எனக்கு மனசு கேட்காம நான் சொன்னேன், வச்சுருங்க, குட்டிகளை கொஞ்சம் பெருசானா சொல்லுங்கள், அடாப்ஷன் கொடுத்துக்கலாம், அவங்க அம்மாவுக்கு கருத்தடிக்கி ஏதோ ஆளு கொஞ்சம் போட்டு பண்ணலாங்கன்னு. அதுக்கப்புறம் மனசு சாந்தமடைஞ்சு போனாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மனசை பாதிச்சுதுங்க. எல்லாத்தையுமே அவங்க நீங்களாம் பணத்துக்காக இதுக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னுட்டாங்க. பணத்துக்காகவே இருந்தாலும் கூடி இந்த வேலை யாருங்க செய்வா? எத்தனை பேர் முன் வருவாங்க சொல்லுங்கள்?